ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாழைத்தண்டை அரிஞ்சு நார் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதில் முள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னீங்களா? நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எடுத்ததுங்க, 90s யூஸ் பண்ணது. அந்த முள்ளை வச்சு நாரை எடுப்போம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த வாழைத்தண்டு நம்ம அன்றைக்கி வாழைத்தாறு வெட்டினோம் இல்லைங்களா, அந்த மரத்துடைய தண்டு. அது பார்த்திங்களா, உரிக்க உரிக்க இந்த மாதிரி நார் வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு இந்த நார் கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த சாப்பிடும்போதே தண்டு தனித்தனி பீஸாக இல்லாமல் ஒரு மாதிரி சவக்கு சவக்குன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நாருன்னு. இந்த நாரை அறியும் போதே பாதி வந்துடும். அதையெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம தனி பாத்திரத்தில் வச்சிடலாம். அப்புறம் அதே மாதிரி மிச்சம் இருக்கிறத நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். நம்ம எதில் போடுறோன்னா இந்த இட்லி சட்டியில் போட்டுக்கலாங்க. ஏன்னு கேட்டால் அது கொஞ்சம் வாய் அகலமாக இருக்கும் இல்லைங்களா, அது நம்மளுக்கு அந்த முள்ளை வச்சு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி சுற்றுறதுன்னு நான் சுற்றி காட்டுறேன். அப்புறம் இங்கே முள்ளை எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி துண்டு துண்டு அரிஞ்சு உள்ளே போட்டுட்டு நல்லா கலக்கும்போது முள் கைக்கு கிழிக்காமல் இருக்க ஒரு 2 கணுவும் முள்ளை வெட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கை பிடிச்சி சுற்றுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லைன்னா அந்த முள் கையை கிழிச்சிரும். அதே மாதிரி இந்த முள் கிட்ட கிட்ட கனவு இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுற்றினாவே அந்த நார் வந்துருங்க. நம்ம சரம் சுற்றுறது கொஞ்சம் வேகமாக சுற்றிட்டு அப்படி நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஸ்லோவாக சுற்றுங்க, கரெக்டாக இருக்கும். அந்த சுற்றி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முள் குத்தாத அளவுக்கு கைக்கிட்ட மட்டும் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன முள் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் சிக்கிரும். இந்த நார் புறமே சிக்கிரும். நம்ம எடுக்க எடுக்க அது பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றி இன்னும் நிறையா நார் எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்து முடிச்சுட்டு நம்ம அது இந்த மாதிரி தனி பாத்திரத்தில் வைக்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் நாங்கள் செடிக்கு தாங்க ஊற்றுவோம். கீழே ஊற்ற மாட்டோம். ஒன்று மாட்டுக்கு கொடுப்போம், இல்லை செடிக்கு ஊற்றிடுவோம். எல்லாம் மறுசுழற்சி தான். இந்த தண்ணியே வெள்ளையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது மோர் கலந்துருக்க மோர் தண்ணி இல்லை தயிர் தண்ணி தான் மோஸ்ட்லி ஊற்றணும். ஏன்னு கேட்டால் வாழைத்தண்டு சீக்கிரம் கருத்துரும். காற்று படப்பட அது கருத்துரும். அதனால வாழைத்தண்டு, வாழைத்தாறு, வாழைப்பூவு எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் இந்த மாதிரி மோர் தண்ணியில் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா வெள்ளையாகவே இருக்கும். தேங்க்யூ.